Hello students, இன்னைக்கு யூனிட் 2 டிஃபரன்ஷியல் கால்குலஸ்லேருந்து ஈக்குவேஷன் ஆஃப் tangent லைன் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் யூனிவர்சிட்டி கொஸ்டினில் இந்த 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த 2 கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த tangent line to the curve y is equal to e power x by 1 plus x square at the point 1 comma e by 2. Second question என்ன, x square plus y square equal to 25, then find dy by dx and also find an equation of a tangent line to the same curve x square plus y square equal to 25 at the point 3 comma 4. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் tangent லைன் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு ஒரு கேர்வும் ஒரு பாயிண்ட் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செகண்ட் ப்ராப்ளம் எடுத்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 என்னது, இட்ஸ் அ சர்க்கிள். இப்போது சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5. ஸோ ஒரு சர்க்கிள் போடணும். அந்த நம்ம சர்க்கிள் போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா பாயிண்ட் 3 கமா 4. அப்போது அந்த 3 கமா 4 வந்து அந்த பாயிண்ட்டை வந்து என்ன பண்ணும், அந்த சர்க்கிளில் டச் பண்ணும். அப்போ அந்த டச் பண்ணுற ஈக்குவேஷன் ஆஃப் அ tangent லைன் தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25, பாயிண்ட் 3 கமா 4. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 3, ஒய்க்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ் வந்து 3 ஸ்கொயர் 9, y ஸ்கொயர் 16. அப்போது 9 + 16 என்ன, 25 ஈக்குவல் டு. ஸோ அந்த பாயிண்ட் வந்து அந்த ஈக்குவேஷனை வந்து என்ன பண்ணும், சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அந்த அந்த கேர்வும் அந்த கேர்வில் இருக்கிற அந்த பாயிண்ட்டை டச் பண்ணுற அந்த லைனை கண்டுபிடிக்கணும். அதுதான் நத்திங் பட் ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரைட் லைன், சாரி ஈக்குவேஷன் ஆஃப் அ tangent லைன். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க, find the equation of a tangent line to the curve y is equal to e power x by 1 plus x square at the point 1 comma e by 2. So equation of a tangent line கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு curve வேணும், செகண்ட் பாயிண்ட் வேணும். இந்த curveவும் கொடுத்துருக்காங்க, பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த curveல xக்கு 1 கொடுங்க, xக்கு 1 கொடுத்தீங்கன்னா e power 1 by 1 plus 1 square என்னது 2, அப்போ e by 2. ஸோ x 1 இருக்கும்போது y வந்து e by 2 சாட்டிஸ்ஃபை பண்ணுது பாருங்க. ஸோ கர்வ் இருக்கு, பாயிண்ட் இருக்கு. ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் tangent லைனுக்கு 3 ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், செகண்ட் ஸ்டெப்பு ஸ்லோப் m கண்டுபிடிக்கணும், தேர்ட் ஸ்டெப்பு ஈக்குவேஷன் ஆஃப் tangent லைன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணது எனக்கு கர்வ் வேணும், y is equal to e power x by 1 plus x square. ஸோ y is equal to e power x by 1 plus x square. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். y டிஃப்ரென்ஷியேட் பண்ண dy by dx. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா e power x by 1 plus x square இருக்குது. ஸோ இது u by v ஃபார்மில் இருக்குது. அப்போது டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் u by v என்ன, v du minus u dv by v square. அப்போ மேலே இருக்கிற டேர்மை uன்னு எடுத்துக்கோங்க, u is equal to e power x. அப்போ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் u என்னது, அகெயின் e power x. கீழே இருக்கிற டேர்மை வந்து vன்னு எடுத்துக்கோங்க. ஸோ v is equal to 1 plus x square. டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் v வந்து dv, dv is equal to 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ண 0, x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண 2x. ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து y வந்து என்ன ஆகும்னா dy by dx. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற v இன்ட்டு du, ஃபஸ்ட்டு v இன்ட்டு du போடுங்க, 1 plus x ஸ்கொயர் இன்ட்டு e power x. ஸோ 1 plus x ஸ்கொயர் இன்ட்டு e power x. ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த e power x இன்ட்டு 2x u dv. அப்போ e power x இன்ட்டு 2x the whole divided by v square. v என்னது 1 plus x square. ஸோ 1 plus x square the whole square. ஸோ இது மேலே இருக்க e power x காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே இருக்கிற டேர்ம் 1 plus x square இருக்கும், மைனஸ் இங்கே வந்து 2x இருக்கும். நீங்கள் ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், எப்படி நம்ம பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் 1 முடிச்சிட்டோம். ஸ்டெப் 1 என்னென்னா dy by dx ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸ்டெப் 2 என்னென்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் என்னென்னா m is equal to dy by dx at the given point 1 comma e by 2. ஸோ dy by dx என்னது, இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், e power x into 1 plus x square minus 2x by 1 plus x square the whole square at the point 1 comma e by 2. ஸோ எக்ஸுக்கு 1 கொடுக்கணும், yக்கு e by 2 கொடுக்கணும். இங்கே x மட்டும்தான் இருக்குது. ஸோ எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ e power 1, 1 plus x square 1 square வந்து 1, 2 into 1 வந்து 2. டினாமினேட்டரில் 1 plus 1 square is 1 the whole square. மேலே நியூமரேட்டரில் 1 plus 1 is 2, 2 minus 2 is 0. 0 into e becomes 0, 0 divided by anything also becomes 0. So m is equal to 0. So second step முடிச்சிட்டோம், slope கண்டுபிடிச்சிட்டோம், m is equal to 0.
third step என்னன்னா equation of the tangent line கண்டுபிடிக்கணும். equation of tangent line என்னது y minus y1 equal to m into x minus x1. So x and y அப்படியே வச்சுக்கோங்க. y1க்கு பதிலா இங்க இருக்கிற given point e by 2 substitute பண்ணுங்க. m இப்பதான் find out பண்ணும் 0 into x minus 1. 1 வந்து x1 வந்து 1 so அங்க 1 substitute. இப்போ 0 into anything becomes 0 so y minus e by 2 is equal to 0 so y is equal to e by 2. So which is the required equation of the tangent line. அப்போ இந்த curve உடைய tangent line equation and the tangent line என்ன ஆகும்னா passes through the curve 1 comma e by 2. So this is the required equation of the tangent line. நம்ம பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து என்னென்னா y equal to e by 2 கொடுத்துருக்காங்க, x இல்லை. ஸோ நம்ம வந்து y is equal to e by 2 is answer. இங்கே y உடைய பாயிண்ட் என்னது e by 2 தானே. ஸோ சேம் திங் திஸ் இஸ் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேம் திங் தான், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த tangent line. எப்படி tangent line ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு dy by dx கண்டுபிடிக்க தான் போகிறோம். ஆனால் கொஸ்டின்லேயே ஃபைண்ட் dy by dxன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். ஸோ இதையும் அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, y ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y dy by dx. 25 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது கான்ஸ்டன்ட், அதனால் 0 ஆகிடும். ஸோ ப்ளஸ் 2x இந்த சைடு வந்தால் மைனஸ் 2x ஆகும். இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ dy by dx is equal to minus x divided by y. ஸோ ஸ்டெப் 1 முடிச்சிட்டோம், dy by dx கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டெப் 2 என்னது ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் என்னது m is equal to dy by dx at the point, given point என்னது 3,4. அந்த 3,4 போடுங்க. ஸோ m is equal to என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி, dy by dx minus x by y. ஸோ minus x by y சப்ஸ்டியூட் பண்ணுங்க at the point 3,4. ஸோ xக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணணும், yக்கு 4. அப்போ xக்கு 3னா minus 3, yக்கு வந்து 4னா இங்கே 4, minus 3 by 4 தான் ஸ்லோப். ஸோ செகண்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்பு finding the equation of the tangent line. So y minus y1 equal to m into x minus x1. y1 என்னது y1 வந்து 4 equal to minus 3 by 4 x minus x1. x1 என்னது 3. So 3 substitute பண்ணுங்க. So இந்த 4 இந்த side cross multiply பண்ணுங்க. அப்போ 4 into y minus 4 equal to minus 3 into x minus 3. So இந்த minus 3 உள்ள கொண்டு போங்க. So அப்போ minus 3x minus 3 into minus 3 become plus 9. இந்த 4 உள்ள கொண்டு போனீங்கன்னா 4 into y 4y. Next 4 into minus 4 வந்து minus 16. So 4y minus 16 is equal to minus 3x plus 9. So 4y is equal to 4y இங்கே இருக்கட்டும், minus 16 அந்த சைட் கொண்டு போயிடுங்க. So minus 3x inside வந்தால் plus 3x ஆகிடும். So 3x plus 4y is equal to 25. So which is the required equation of the tangent line. So நம்ம ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். எப்படி நான் சொன்னேன், இந்த 3,4 வந்து இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொன்னேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 சாட்டிஸ்ஃபை பண்ணுமோ அதே மாதிரி இந்த 3,4 இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். எக்ஸ் என்னது 3, ஒய் என்னது 4. அப்போ 3 into 3 9, 4 into 4 16. அப்போ 9 plus 16 என்னது 25. ஸோ tangent line, அப்போ அந்த பாயிண்ட் வந்து tangent லைனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், நம்ம கிவனுடைய ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ உங்கள் ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹாவ் அ கிரேட் டே.